ஓகே. கான்ஃபிடன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்ஃபிடன்ஸ்னா என்ன? நம்ம இந்த கடைசி காலத்துல இந்த 2026ல நம்ம எப்படி இருக்கணுமா? காட்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அப்சல்யூட் ட்ரஸ்ட். ஆண்டவரை முழுமையா நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து அவருடைய வல்லமையில அவருடைய அவருடைய அவர் கொடுத்த வசனங்கள்ல ப்ராமிசஸ்ல நம்ம நிலைச்சு நிக்கிறது தான் காட்ஃபிடன்ஸ். ஸோ வில் ரீட் திஸ் இன் இங்கிலீஷ். இட் இஸ் தி அப்சல்யூட் ட்ரஸ்ட், ரிலையன்ஸ். காட்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்ன? அப்சல்யூட் ட்ரஸ்ட். அப்சல்யூட் ட்ரஸ்ட் ஆண்டவர் மட்டும்தான். இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய ட்ரஸ்ட் எங்க இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எவ்வளோ காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்கலாம், யார் மேலேயும் யாரையும் நம்ம நம்ப முடியாது. ஓகே, நம்மளுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்பத்தக்கவர். Absolute trust, reliance and assurance in God's power, promises and timing rather than one's own abilities or strength. நம்மளுடைய சொந்த பலனோ நம்மளுடைய சொந்த படிப்போ மற்ற காரியங்களோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த கடைசி காலத்துல. ஸோ புட் ஆல் யோர் ட்ரஸ்ட் ஆன் காட். எல்லா விஷயத்துலையும் ஆண்டவரை மட்டும் நம்பி ஆண்டவரை சார்ந்து அவருடைய வல்லமையை சார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்து நம்ம இருக்கும்பொழுது இந்த கடைசி காலத்துல நம்ம ஒரு சேஃபான ஒரு பாதையில நடக்க முடியும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்தர் 4:14 says, for such a time as this. நம்ம எல்லாரும் இந்த கடைசி காலத்துல ஒரு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். We are born for such a time as this. நம்ம எல்லாம் பொசிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். கடைசி சுற்றுல நம்ம எல்லாரும் பொசிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். எதற்காக? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக. நம்ம வேற காலகட்டங்கள்ல படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம இந்த கடைசி காலத்துல ஏன் படைக்கப்பட்டிருக்கோம்னா ஆண்டவர் நம்மள பெஸ்டான ஒரு பாத்திரமான் நம்பி நம்ம கரங்களில சில காரியங்களை அவரோட சித்தத்தை நம்ம நிறைவேற்றோம் நம்பி இந்த காலகட்டத்துல நம்மள அனுப்பி இருக்கிறார். ஸோ நம்ம காட்ஃபிடன்ஸா இருக்கிறதுக்கு we should have the spirit of excellence. தானியேல் 5:12 பாருங்க. Daniel 5:12 says, because an excellent spirit, knowledge and understanding to interpret dreams, explain riddles and solve problems were found in Daniel. தானியலுக்குள்ளாக ஒரு விசேஷமான ஆவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் அவர் ட்ரீம்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணார். அந்த அந்நிய தேசத்துல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல ஆண்டவர் அவரை நிறுத்தி வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ அந்த விசேஷித்த ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த கடைசி காலத்துல இந்த நாட்களிலே நீங்க ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸை பெற்றுக்கொள்ளணும். Daniel 6:3 says, see, Daniel distinguished himself above the governors and satraps because an excellent spirit was in him. அப்ப அவருக்குள்ள ஒரு எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்துச்சு. அப்ப இந்த காலத்திலையும் நம்ம அந்த விசேஷத்த ஆவிய பெற்றவர்களா இருக்கணும். அப்ப ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப ஆண்டவருக்கு he wants a humble spirit. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படியறதுக்கான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா ஸ்பிரிட் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரோ அதை செய்வோமா, செய்யக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா we will definitely have the excellent spirit. And you should have a humble spirit. அப்பதான் ஆண்டவர் நம்மளை இயக்குகிறவரா மாற முடியும். அண்ட் அந்த ஹம்பிள் ஸ்பிரிட்னா என்ன அப்படின்னா புரோக்கன்னஸ். அப்படின்னா என்ன? நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு நேரா இருக்கணும். நொறுக்கப்பட்டதாய் நொறுங்குண்டவர்களே அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அப்ப அந்த ஹம்பிள் ஸ்பிரிட் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றார். அப்ப இன் தீஸ் டேஸ் நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கட்டாயம் நமக்கு வேணும்.
அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம ஷார்ப்பா எடுத்து வச்சு முன்னேறி செல்ல இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கட்டாயம் நமக்கு அவசியம். ஸோ இதை நீங்க ஒரு ப்ரேயர் பாயிண்டா மாத்துங்க. ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸை நான் பெற்றுக்கொள்ளணும், அப்படி இல்லை நான் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ரேயர் பாயிண்ட் யூ கேன் ஆட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ். நிறைய டீடாக்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பேசியிருப்போம், கேட்டிருக்கோம். யூ ஹாவ் டு டீடாக்ஸ் ஆல் நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, நம்ம தாட்ஸ் சரியானதா இருக்குதா, ஆண்டவரை நோக்கி இருக்குதா, ரைட் வசனத்தின்படி இருக்குதா. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த விஷன் இருக்கணும், அதாவது நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். வேர் there is no vision the people perish. நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட சித்தத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தெரியணும். ஆண்டவர் இப்போ எனக்கு என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு அவர் சொல்றார் அப்படின்னு நம்ம தெரியணும். அப்போ நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும், நம்மள காதுகள் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கணும். அப்போ Proverbs 29:18 says, where there is no vision the people perish. அப்ப விஷன் இல்லை அப்படின்னா people will perish. ஸோ நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய தாட்ஸ் பரிசுத்தமாக காணப்படணும். இவங்களுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரோட நம்ம நடக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். See, 1 Kings chapter 19 verse 12 says, Elijah did not find God in wind or fire, but in still small voice. ஆண்டவருடைய சத்தம் மெல்லியதா இருக்கும். அது சம்டைம்ஸ் இருதயத்திலிருந்து கேட்குற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். ஆண்டவருடைய சத்தத்தை பல விதங்களில் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போது அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸில் ஆண்டவரை நம்ம கேட்க முடியும், ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியும். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். அப்போது நமக்கு சுற்றில பலவிதமான சத்தங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸை கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பழகணும். அப்போதான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு நம்ம முன்னேறி செல்ல முடியும், ஆண்டவருடைய சித்தத்துல நம்ம சரியாய் நடக்க முடியும். And Daniel saw visions because he set his heart to seek God. தானியேல் பாருங்க, அவர் உபவாசித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு காலத்தை ஒதுக்கினார். அப்போ அவருக்கு விஷன்ஸ், ஆண்டவர் நிறைய காரியங்கள், கடைசி கால காரியங்களை தானியேல் தீர்க்கதரிசிட்டு ஆண்டவர் பேசினார். அப்போ நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கு, நம்ம இருதயம் ஆண்டவர் கூட இருக்குதா, அப்படி இருந்தாதான் ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க என்ன கேட்கணும், கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ காட். சங்கீதம் 51:10 என் சுத்த இருதயத்தை என்னில் எனக்குள் தாங்க அப்படின்னு சொல்லி தாவீது எப்படி கேட்கிறாரோ இது நம்மளுடைய பிரேயர் பாயிண்டா இருக்கும். கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட். ஒவ்வொரு நாளும் அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாய் ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய விஷன்ஸ் நம்ம கிளியரா பெற்றுக்கொள்றதுக்கு we should have a clean heart. அப்போ நம்ம ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா மற்றவங்களுக்கு? ஓகே. So create in me a clean heart, oh God. ஸோ இது அடுத்த ப்ரேயர் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு பிஸி லைஃபாக இருந்தாலும் நம்ம தனியாக நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்க பழகணும். ஸோ ப்ரேயர் நம்மக்கிட்ட இருக்கணும். ப்ரேயர், ஃபாஸ்டிங், வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் பண்ணி ஆண்டரை தேடுகிறவர்களாக நம்ம மாறணும். கன்சிஸ்டன்ட் வேர்ட் ஸ்டடி, வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிக்காம நம்ம போகக்கூடாது. வசனத்தினால நம்ம என்ன பண்ணணும், நிரப்பிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாள்.
ஸோ இப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா we will receive divine communication. ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் வந்து அவருடைய அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி பழகி நம்ம தனியா நேரத்தை ஒதுக்கும் பொழுது we will receive divine communication. ஸோ இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா we will perish. ஓகே, ஸோ அந்த கம்யூனிகேஷன் நமக்கு ரைட்டாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் அண்ட் வேர்ட் ஸ்டடி, திஸ் இஸ் அ மஸ்ட். அடுத்த காரியம், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன ப்ரேயர் பாயிண்ட்டு? ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். எல்லாரும் கேளுங்க, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸை கொடுத்தார், யோசேப்புக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் வந்து அந்நிய தேசத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷ தாவியை கொடுத்து உயர்த்தி வச்சிருந்தார். அப்போ நீங்களும் ஆண்டரோட கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளா இருந்தீங்க, அவருக்கு பிரியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஆவியை ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் விசேஷ தாவியை கொடுத்து ஆண்டவர் உயர்த்த முடியும். ரெண்டாவது காரியம், டீடாக்ஸ் ஆல் நெகட்டிவ் தாட்ஸ். உங்க மைண்ட்ல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருடைய காரியங்களை காண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் we should have a clean heart. அப்படி இருந்தோம், ப்ரேயர், பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங், இப்படி ஆண்டவருக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி அவரோட பிரசனத்தில் நம்ம கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னா we will receive divine communication. ஓகே, ஸோ ரெடியூஸ் நாய்ஸ். எப்போவுமே கூட்டத்தில் எப்போவுமே வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கக்கூடாது. அண்ட் we should have a clean heart and increase spiritual discipline. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் வேர்ட் ஸ்டடி, ஆண்டோட பாதத்தில் ஒரு நேரத்தை குறித்து அதை கன்சிஸ்டண்ட்டாக வரும்போது ஆண்டோடைய சத்தம் உங்களுக்கு கட்டாயம் கேட்கும். மேக் ரூம் ஃபார் காட், செப்பரேட் இன்டென்ஷனலி. நம்ம வந்து அதிகாலை நேரத்தை வந்து ஆண்டருக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த நாள் முழுதாக உங்களுக்கு ஆண்டர்கிட்ட போகிறதுக்கான நேரம் வராது, பிசாசு விட மாட்டான். ஸோ இன்டென்ஷனலாக நம்ம என்ன பண்ணோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாய் மாறும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் பேசின காரியங்கள் அவரோட பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். ப்ரே பியாண்ட் ரூட்டீன். இவ்வளோதான் நான் பண்ணுவேன், உங்களால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஆண்டரோட கனெக்டடாக இருக்கணும். ஃபாஸ்ட் வித் பர்பஸ். ஃபாஸ்டிங் வந்து கண்டிப்பாக இருங்க. நீங்கள் தான் உங்கள் டைமை பிளான் பண்ணி கட்டாயம் ஃபாஸ்ட் பண்ணணும். அண்ட் காட் டஸ் நாட் வித் ஹோல்ட் விஷன்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்புள். இப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆண்டவரோட காரியங்களை நம்ம வந்து அந்த காரியத்தில் நிலைத்து நிற்கும் போது ஆண்டவர் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஓகே, அப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் வேணும், நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும். நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆத்துமா இதெல்லாம் வந்து அலைண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். யோவான் 3:34 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுப்பார். இப்போ நீங்கள் ஆண்டவர் புதிய காரியங்களில் முதலாவது இடத்த கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார்னா விதவுட் லிமிட். He gives the spirit without limit. அளவில்லாமல் அவருடைய ஆவியை கொடுப்பாராம். அப்போ நமக்கு இந்த கட்டத்தில் நம்ம வாழ்கிற இந்த கட்டத்தில் நம்மளை சுற்றி நியூஸ் எடுத்தாலே வந்து எல்லா இடத்துலையும் வந்து அன்சர்டனிட்டி. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அவரோட ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தாதான் முதலாவது நம்ம தைரியமாக இந்த காலகட்டத்தில் இருக்க முடியும். எப்படி இருள் அதிகமாக ஆயிட்டே இருக்குது. when darkness increases, ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த காலகட்டங்களில் நம்ம அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் ஆண்டவர் அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? we have to receive the spirit without limit. அப்படி இருக்கிறவர்களா இருக்கும் போது தான் ஒரு தானியலை போல, ஒரு யோசேப்பை போல ஆண்டவர் நம்மளை
உங்களை எல்லாரையும் ஒரு யவ்வன சந்ததியாய் அழைச்சிருக்கிறார். அப்போ யவ்வன சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க செய்ய போகிற காரியங்களை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, ஒரு புத்திக்கும் எட்டுனதே கிடையாதாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அளவில்லாமல் இருப்பார். அளவில்லாமல். There's no limit. And the third point, do what pleases him. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்குதா? ஜான் சாப்டர் 8 verse 28 to 30. தமிழ் எடுத்திருக்கோங்க, நீங்க உங்க பைபிள் ஃபாலோ பண்ணுங்க. So Jesus said, when you have lifted up the Son of Man, then you will know that I am he, and that I do nothing on my own. I do nothing on my own, but speak just what the Father has taught me. அப்போ இயேசு சுவாமி இந்த உலகத்துல இருக்கும் போது அவர் ஆண்டவரா இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஐ டூ நத்திங் ஆன் மை ஓன். நான் சொந்தமா எதுவுமே செய்யல. என் பிதாவானவர் எதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. The one who sent me is with me. அப்ப நீங்க அப்ப இயேசு சுவாமி அவர் சொந்தமா செய்யலையாம். அப்ப நம்ம சொந்தமா ஒரு காரியத்தை செய்ய முடியும்? If you are following Jesus, நம்ம we shouldn't do anything of our own. எல்லா காரியத்திலையும் பிதாவானவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு சுவாமி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அதையே செய்ய பழகுவோம். அதையே செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருப்போம்? He has not left me alone. ஆண்டவர் நம்மளை தனியா விட மாட்டார். நம்ம அவர் சொல்றத மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அவர் நம்மளை தனியே இருக்க விடார். For I always do what pleases him. சுவாமி சொல்றார், I always do what pleases him. அப்ப எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்வதனால தனியா விடுகிறதில்லை. அதனால many believed in him. இந்த வார்த்தையை கேட்டு many believed in him. அப்போ நீங்க ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற காரியத்தை மட்டும் செஞ்சீங்க, அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? You should have a very good relationship with God. ஆண்டவரும் நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த காலத்துல உங்க நண்பர்கள் யார் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் பழகிற நண்பர்கள் உமக்கு பிரியமானவர்களா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம் அப்படின்னா, பொல்லாத உலகத்துல வாழ்றோம். பிசாசானவன் யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அப்ப நம்மளாம் அவனுடைய வலையில போய் ட்ராப் ஆயிடக்கூடாது. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும், நான் செய்யற காரியம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா, நான் பேசுற காரியம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? So we have to be very careful in your thoughts, in our speech. எல்லாத்துலயும் நம்ம காண்கிற கண்கள் பார்வை சரியா இருக்குதா? நம்ம பார்க்கிற காரியங்கள் சரியா இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குதா? கேட்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குதா? Does it please God? இயேசு சுவாமி எப்படி சொல்றாரு? I do nothing on my own. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். I do nothing on my own. நான் சொந்தமா நான் எதுவும் செய்வதில்லை. ஆண்டவர் எதை காண்பிக்கிறாரோ, ஆண்டவர் எதை எனக்கு டீச் பண்ணியிருக்கிறாரோ, வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எல்லாத்துக்கும் பைபிள் ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட் வருதா, சர்ச் இந்த பைபிள். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கார். What is that inheritance? 2 Corinthians chapter 5 verses 1 and 2. For we know that if our earthly house தான் என்னது? நம்மளோட சரீரம் is destroyed, we have a building from God, a house not made with hands, eternal in the heavens. ஆண்டவர் அவர் யாரெல்லாம் செலக்ட் பண்றாரோ, நம்ம
நம்மளுடைய வழிகளை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது, for in this we groan earnestly, desiring to be clothed with our habitation which is from heaven. தமிழ்ல யாராவது இருந்தால் வாசிங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு 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 சரீரத்தை கொடுக்க போறார். தட் இஸ் ஃப்ரம் ஹெவன். எல்லாருக்கும் கிடையாது. So those who are prepared, those who are his elect, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவர். அப்போ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட ஸ்ட்ராங்கா ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். வாட் எவர் வி டூ அவருக்கு பிரியமானதா காணப்படணும். அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை ஆயத்தமாய் வச்சிருக்கிறார். For in this we groan, அதாவது in the earthly house we groan, earnestly desiring to be clothed with our habitation which is from heaven. ஆண்டவர் நம்மள ஒரு புதிய சரீரம், அது பரலோகத்துக்கு உண்டான காரியம், அதை வச்சு நம்மள என்ன பண்ண போறாரு? We have அவர் நம்மள க்ளோத் பண்ண போறாரு. To an inheritance incorruptible. அது எதுக்குமே அது மனுஷனுடைய காரியங்கள் அதுல நிலை பெறாது. இட் இஸ் இன்கரப்டிபிள், அழியாதது. undefiled, கரப்படாது. and does not fade away, which is reserved in heaven for you. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா we have to be prepared. We should have a spirit of excellence. We should detoxify all the negative thoughts. எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். we should please God. நம்ம என்ன செய்கிறோமோ அது ஆண்டவர் பிரியமா இருக்கும் போது நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. இது தமிழ்ல வாசிக்கலாமா? யாராவது வாசிங்களேன். 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. யாரும் கையில பைபிள் வச்சு இல்லையா? ஒன்னு பேதுரு 1:4. அழியாத யா சாப்பாடு. ம் 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 ஆமென். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்காராம். எப்படிப்பட்ட காரியம்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். அவருக்காகவே இருக்கக்கூடியவர்கள், அவருக்காகவே வாழ்றவங்களுக்கு ஆண்டவர் அவர் ஒரு ஸ்பெஷலா நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்காரு. அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அழியாததான், மாசற்றது, வாடாததுமான சுதந்திரம். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா இந்த லைஃப் வாழ்ந்தது வேஸ்ட். வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. வசனத்தோடைய வெளிச்சம் தெரியல அப்படின்னா நம்ம ஏமாற்றப்பட்டவர்களாய் மாறிடுவோம். ஸோ வசனத்தின் வெளிச்சத்தை தெரிஞ்சவர்களாய் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாகணும். And we have to be desiring, earnestly desire to be clothed with our habitation. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரீரம், பரலோகத்துக்கு உண்டான சரீரத்தை நம்ம அணிந்து கொள்றதுக்கு யூ ஹாவ் டு டிசையர். இந்த உலகத்துக்குரிய அழிவுக்குரிய சரீரத்தை விட்டுட்டு அழியாமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் அவரோட பிரசனத்துல நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஓகே, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் நன்றி சுவாமி. கர்த்தருடைய வல்லமையுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நிரப்புவீராக சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கக்கூடியதான உமக்கு பிரியமில்லாத காரியத்தை சுட்டெரிக்க கடவுது.
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அவங்க செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்க தொடுவீராக சுவாமி. ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, ஒவ்வொருவரும் கூட இடைப்படுங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூற, உம்மை தேட, உம்மை கண்டடைய நீர் உதவி செய்வீராக சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் தொடுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. அவங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க தாங்க. ஆண்டவரே டிவைன் கம்யூனிகேஷனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அவங்க கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, காதுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஆவியிலே பலன் கொண்டவர்களாய் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் சுவாமி இன்னும் ஒவ்வொரு அடியும் அவங்க சரியாய் எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எவ்வளவு சந்ததியாய் நீர் அழைத்திருக்கிறீரே ஒவ்வொருவரையும் நீர் வேர் பிரித்து கர்த்தருடைய பணிக்காய் ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள பாத்திரமாய் இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க சுவாமி. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீதும் அமர்வதாக. ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொருடைய ஃபேமிலிஸ்லயும் நீங்க இடைப்படுங்க சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்ன தேவன், வாக்கு மாறாத தேவன், நீர் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புங்க சுவாமி. படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்க பேர் பேராக உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தெய்வீக ஞானத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட நீர் இருந்து அவங்களுடைய பிரயாசங்களிலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க இடைப்படுவீராக. ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்க அற்புதமாய் மாற்றுங்க சுவாமி. கர்த்தருடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீங்க சாட்சிகளை நீங்க எழுப்பித்தாங்க. கர்த்தர் வல்லமையாய் இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் அவங்க இருக்கிற இடங்களிலே நீங்க அவர்களை உமக்கு சாட்சியாய் நிறுத்துங்க சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல தெய்வீக சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை நீங்க தாங்க. ஆண்டவரே இன்னும் தேவைகள் என்னென்ன உண்டோ அந்த இடங்கள்ல ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய சாட்சிகளை நீங்க எழுப்பித்தாங்க சுவாமி. உம்முடைய கரங்களிலே எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.